வர்றேன், திரும்ப வர்றேன். உனக்கு தெரியல, நான் உங்கள் கபிலமம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜெஃப் த கில்லர்னு ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போறோம். இதுவும் கிட்டத்தட்ட கிராணி மாதிரி தான் இருக்கும். அதுக்காண்டி கிராணி மாதிரி நினைச்சிடாதீங்க, கிராணியோட கொடூரமானவங்க இவன். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகான் ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த மண்டேனுக்கு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குங்க, ஏன் நம்மள கொல்றான்னு. ஓகே ரைட்டு, கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, கட் சீன் ஆரம்பிக்குது. எவனோ ஒரு மொட்டை மட்டை பெட்ல படுத்து கிடக்காங்க. நல்ல நிம்மதியா தூங்குறியோ, தூங்குறாசா தூங்கு, உன போட்டத்துல ஒருத்தன் வருவான் பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தூங்குறவன் தான் நம்ம நினைக்கிறேங்க. அந்த ஜெஃப் த கில்லருக்கு வேற ஆளே கிடைக்கல நினைக்கிறேன். நம்மள போய் பிடிச்சிருக்கான். ரைட்டா, 12 மணி வேற ஆயிடுச்சு. இப்பதான் பேயெல்லாம் வாக்கிங் போற டைம். நம்மளோட வீட வேற கட்டுறாங்க. ஓ, ஜோரா மழை பெய்யுதுங்க. ரைட்டு, ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஜெஃப் த கில்லரே காணோம். சொல்லி வாயை மூடலங்க, அதுக்குள்ள என்ட்ரியை கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டை வேற நோட்டை விடுறான். நம்ம சோழி முடிஞ்சிச்சு நினைக்கிறேங்க. தம்பி ஜெஃப், நான் எந்த வேலைக்கும் ஆக மாட்டேப்பா, என்ன போய் எப்ப புடிச்சிட்டு போற தம்பி? நம்ம வேற கனவு உலகத்துல வேற படுத்து கிடக்கும். அடே மொட்டை, உன போட்டத்துல ஒருத்தர் வரான்டா, எந்திரா. ஒரு வழியா எந்திரிச்சிட்டாங்க. இப்பதாங்க எந்திரிச்சே பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. அடே சட்டு புட்டுன்னு எந்திரா, ஜன்னல் வேற திறந்து கிடக்கு. அவன் வேற என்ட்ரி கொடுத்தானே, அவ்வளவுதான். ஒரு வழியா மொட்டை மண்டையை எந்திரிச்சிட்டாங்க. அந்த மண்டையனுக்கு வீடு கிடைக்காம நம்ம வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். நார பையன், சட்டு புட்டுன்னு ஜன்னல் மூட்டு போடா டே மட்டையா, இல்லன்னா இந்த ஜெஃப் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவான்டா டே, சக்குன்னு மூட்டு போடா. ஒரு வழியா மொட்டை மண்டையை ஜன்னலை பூட்டிட்டாங்க. ரைட்டு, அடே மொட்டை மட்டை திரும்பி தூங்க போறியாடா? நீ தூங்கு, நீ நல்லா தூங்கு. இதுக்கடுத்து வாரு, இதுக்கடுத்து வாழ் நல்லா தூங்கவே மாட்டாடா. ஆஹா ரைட்ரா, திரும்பி ஜன்னல் திறந்துருச்சுங்க. இது அவ வேலை தாங்க. அடே மொட்டை, சொன்னா கேளு, அந்த ஜன்னல் மூட போகாதடா. ரே மொட்டை, வேணாம்டா. அவ்வளவு சொல்லியும் போயிட்ட பாத்தியா, இன்னைக்கு உனக்கு சம்பவம் இருக்குடி. அடே மொட்டை, அப்படி என்னத்தடா பாக்குற? ரைட்டுங்க, என்ட்ரியை கொடுத்துட்டா நினைக்கிறீங்க அந்த ஜெஃப் த கில்லர். இன்னைக்கு யாருக்கோ சம்பவம் இருக்கு. அம்மாடி, ஜன்னலை எட்டி பாக்குறாங்க அந்த ஜெஃப் த கில்லர். ஐயா என்ன விட்டுருங்கோ, நான் சும்மா தண்ணி கேண்டு தான் போட வந்தேன், என்ன விட்டுருங்கோ. பார்க்கவே ரொம்ப டெரரா இருக்கானே, என்ன செய்யறது? அடே மொட்டை மண்டையா, தெரிச்சு ஓடிடுறா. கண்ணே கொடூரமா இருக்கு. மூஞ்சி எப்படி இருக்குமோ? என்னடா மூஞ்சி இது? மூஞ்சில வாய் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லடா. என்ன சூவா? நான் எங்கடா கத்துனேன் சூன்னு சொல்றதுக்கு? அடே மொட்டை, இன்னைக்கு நீ மறுக்கையாடா. சாரி, என்ன விட்டுருங்கோ, நான் ஒன்னும் பண்ணல. இந்த மொட்டை தான் காத்து வரலன்னு ஜன்னல திறந்து வச்சான், கடைசியில நீங்க வந்துட்டீங்க. அடே மொட்டை, திரும்பி மட்டும் பாத்துறாதடா, சட்டுன்னு அடிச்சிருவான். அடே திரும்பி பார்க்காதான் சொல்றே இல்லடா. இன்னைக்கு ஒரு சோழி முடிய போறது கன்ஃபார்ம். அச்சச்சோ, எப்படியோ உங்க கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியும் அந்த மண்டபம் வீட்டுக்கு தான் புடிச்சு போயிருப்பான். கிரானில கூட 5 நாள் கொடுத்துருந்தாங்க, ஆனா இந்த கேம்ல 6 நாள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெஃப் கிட்ட மாட்டாம இருந்தாலே இந்த கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இவங்க கிட்ட கொஞ்சம் கூட சவுண்ட் விட்டுற கூடாதாங்க, அதுவும் ஒரே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாதா. மோப்பம் முடிச்சு நம்மளே கடிச்சு தின்றுவானா. ரைட்டுங்க, இந்த கேம் எப்படி நம்மளுக்கு டஃபா இருக்க போதும் தெரிஞ்சு போச்சு. அப்படி போற போக்குல லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டுருங்க गाइस. என்னதே டாப் டு தி ஸ்கிரீன் ஸ்டார்ட் தி கேம். ரைட், டாப் பண்ணிர வேண்டியதான். எப்படியோ ஒரு வழியா கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. பாக்குறதுக்கு என்னமோ கிராணி கேம் தாங்க இருக்கு அப்படியே. ஓகே, பெட்ல இருந்து எந்திரிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னடா செய்யணும்? சரி, முதல்ல என்னென்ன ரூம்ல இருக்குன்னு பார்க்க வேண்டியதாங்க. நம்மள பேஸ்மெண்ட்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. அநேகமா அந்த கிராணி கூட மொட்டை மாடியில போட்டுருந்துச்சு, இவன் பேஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பொருள் காமிக்குதே, டின் கேனு. இப்போ இந்த டின் கேனை வச்சு நம்ம சவுண்ட் வெளிப்படுத்தணுங்க. ஏன்னா நம்ம பேஸ்மெண்ட் டோர் வந்து லாக்ல இருக்கு, அந்த லாக்ல இருந்து எடுக்கணும்னா அவனை வர வைக்கணும். ஓகே ரைட், ஒளிஞ்சிட வேண்டியதான். இப்போ சவுண்ட் கேட்டு கண்டிப்பா வருவான் அந்த ஜெப்பு மண்டையன். இவ வேற மோப்ப வேற பிடிப்பானா, நம்ம எங்க ஒளிஞ்சாலும் மோப்ப முடிச்சே கூட வந்துருவாங்க. ஆஹா, ஜெஃப் த கில்லர் வந்துட்டாங்க. அச்சச்சோ, நம்ம இதுல உட்கார்ந்தாதாங்க இவங்க கிட்ட தப்பிக்க முடியும். ஏன்னா நின்றுகிட்டே பார்த்தோன்னா நம்மள போட்டு தள்ளிடுவான். அந்த ஸ்கல் ஐக்கான் வந்து ரெட் கலர்ல மாறிச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிடுவான். அதனாலதான் நம்ம உட்காந்துருக்கோம். கிராணி மாதிரி இவனும் ஒரு ஸ்பீச்சை போட்டுக்கு இருக்காங்க. ஏதோ சொல்றேன், ஆனா நம்மளுக்கு தான் புரிய மாட்டுது. எப்படியே போயிட்டான்னு நினைக்கிறேங்க. இப்ப மேல போய் பார்ப்போம், டோர் திறந்திருக்கு. ஆஹா, இப்பதாங்க போறான் அவனே. சைசாம பின்னாடியே போய் ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு பாப்போங்க. இப்பதாங்க போறான் அவனே. வீடு கிட்டத்தட்ட கிராணி மாதிரி தாங்க இருக்கு. சரி, உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். ஜெஃப் அந்த ரூமுக்குள்ள போறான். ஆஹா, ஏதோ இருக்குங்க, வெள்ளை கலர்ல ஏதோ காமிக்குது. ஃபியூஸ்ங்க. எப்படி இது பவர் ஆன் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க. ரைட், இந்த மண்டபம் ஜெஃப் போயிட்டானா இன்னும் இருக்கானா? சரி, எட்டி பாப்போம். அச்சச்சோ, இன்னும் இருக்காங்க இந்த ஜெஃப். ஓடுற. அச்சச்சோ, கிளிச் ஆயிருச்சு. ஐயா, மூஞ்சிய கிட்ட கொண்டு வராதீங்க. போய் ஒரு கிளிச்ல மாட்டிக்கிட்டேனுங்க அவங்கிட்ட. ஒரு கிளிச்னால ஒரு நாள் வேஸ்ட் ஆயிருச்சுங்க. டே 2. அடே ஜெஃப் த கில்லர், இந்த வாட்டி வேணா மாட்டி இருக்கலாம்டா, ஆனா அடுத்த வாட்டி மாட்ட மாட்டேன்டா. இப்படியே சொல்லி வேணா வாயில வட சுடலாம் நினைக்கிறேங்க. இந்த டேபிள் இந்த பேஸ்மெண்ட் கீ இருக்கணுமே, எங்க காணோம்? இந்த இருக்குங்க. இப்ப இந்த பேஸ்மெண்ட் கீ வச்சு இந்த டோரை லாக் பண்ணிடலாங்க. சாரி, ஓபன் பண்ணிடலாங்க. ஓகேங்க, முதல்ல அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்த்து வந்துரும். ஃபர்ஸ்ட் நாளைக்கே நம்மளுக்கு ஃபியூஸ் கிடைச்சிச்சு. அப்படியே இந்த ரூம்ல போய் பார்த்துட்டோம்னா ஏதாச்சும் கிடைக்கும் நினைக்கிறேன், ஏதாச்சும் கீ. ரைட்டுங்க, இந்த ரூம்ல ஒண்ணுமே இல்லைங்க.
அடுத்த ரூம்ல போய் பார்க்க வேண்டியதான். ஓப்பன் த டோர். அடே தம்பிங்களா, இந்த இதுலயாச்சும் ஒரு முக்கியமான ஐட்டத்தை கொடுங்கடா. அட பாவிங்களா, ஒண்ணுமே கொடுக்காம விட்டீங்களடா. கிரானியாச்சும் 1-2 பொருள் வச்சிருக்கா, நீங்க அது கூட இல்லடா. சரி, இந்த ஃபியூஸ் எடுத்து மேல போக வேண்டியதாங்க. மேலதாங்க இந்த ஃபியூஸை போடணும். இந்த ஜெஃப் மண்டையை மேல தானே இருப்பான். சரி, இந்த போட்டோ தள்ளி அப்படியே எழுப்பி விட வேண்டியதான். ஓ, இது பாத்ரூமா? எனக்கு தெரிஞ்சு பாத்ரூம்ல எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெஃப் மண்டையா வேமா வாடா. நீ கீழே வந்தா தானே நான் மேல போக முடியும். டேய் வேமா வாடா. டேய் மண்டையா, அம்மா அடி மண்டையை வந்துட்டாங்க. ஏ ஓடுறா தம்பி ஓடுறா. இவன் கையில மாட்டினோன்னா கசாப்பு போட்டுருவேன். ஓடுறா டேய், டக்குன்னு மாடிக்கு ஓடிடுவாங்க. அடே ஜெஃப் மண்டையா, நீ கீழே தேடிக்கிட்டு நான் மேல போய் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மேலையாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கிடைச்சா நல்லா இருக்குங்க. நிறைய ரூம் இருக்கு. ஓகே, இந்த ரூம் தான் திறந்து இருக்கு. ஓ, இது கிச்சனா? ஓகே, இந்த இதை திறந்து பார்ப்போம். ஓ, ஃப்ரிட்ஜ். என்னங்க இது? ஏதோ ஐஸ் மாதிரி இருக்கு. ஓ, இது நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த ஐஸை. எனக்கு கிச்சன்ல ஒன்னத்தையும் காணோம். அச்சோ. இந்த ரூம்ல தான் நம்ம ஃபியூஸ் போடணும். ஓகே, ஒன்னு மாட்டியாச்சு, இன்னும் 2 தேவை. அங்க ஏதோ இருக்கு. ஹேமருங்க, சூப்பர். இந்த ஹேமரை வச்சு நிறைய பிளாங்க் எல்லாம் இருக்குங்க இந்த வீட்டுல. அதை வச்சு உடைச்சிட வேண்டியதான் இந்த ஹேமரை வச்சு. எனக்கு என்னமோ அந்த ஜெஃப் மண்டையை நம்மள ஃபாலோ பண்றோம்னு தோணுதுங்க. சரி, இந்த ரூமை திறந்து பார்க்க வேண்டியதான். எப்படியோ சவுண்ட் கேட்டு வந்தாலும் வருவான். இவனை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த பிளாங்க் எடுத்து அதை நம்ம தள்ளி விட்டோம்னா சவுண்ட் கேட்டு கீழே போவான். ஏன்னா இது கீழே போறது. ஓகே, இப்ப சவுண்ட் கேட்டு கீழே போவோம். நம்ம மேல ஏதாச்சும் பொருள் இருந்தா எடுத்துற வேண்டியதான். இப்ப ஸ்ட்ரைட்டா போய் இந்த கவரை திறந்து பாப்போங்க. ரைட்டு. ஆஹா, ஃபியூஸ் கிடைச்சிருக்குங்க. ரைட்டு, ஃபியூஸ் எடுத்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம வேற சுத்தியில வேற கீழே போட்டோம். சவுண்ட் கேட்டு வேற அவன் வருவான். அந்த மண்டையை வரக்குள்ள இந்த ஃபியூஸை மாட்டிட்டு சட்டு புட்டுன்னு ஓடிட வேண்டியதாங்க. ரைட்டு, 2வது மாட்டியாச்சுன்னு ஒண்ணுதாங்க ஃபியூஸ் மாட்டினா போதுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ் வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்ல, நம்ம டப்பு டுப்புன்னு போடுவோம். ஓகே ரைட், இப்ப ஏணில ஏறி மேல ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவோங்க. எப்படியோ மேல வந்தாச்சுங்க. ஏதாச்சும் இருக்கா? ஆஹா, ஃபியூஸுங்க. இந்த கடைசி ஃபியூஸை போட்டாலே போதுங்க, பவர் எப்படியோ கிடைச்சிருங்க. உள்ள ஏதோ இருக்குங்க ஒரு சாவி. இப்ப இதை திறக்கனா கூட நம்மளுக்கு பவர் கிடைக்கணும். ஓகே, அந்த மண்டையை வேற கீழே இருக்காங்க. அச்சோ, இந்த ஜெஃப் மண்டையை இந்த இடத்த விட்டு போனாதாங்க நம்ம ஃபியூஸை போய் மாட்டி பவர் கொடுக்க முடியும். எப்படியோ நம்மள மோப்ப முடிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. இந்த ஜெஃப் மண்டை போயிட்டானா இல்லையா? அடே ஜெஃப், கொஞ்ச நேரம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு வாடா. நான் ஃபியூஸ் போய் மாட்டி பவர் ஆன் பண்ணணும்டா. டே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஜெஃப் போயிருப்பான்னு நினைக்கிறேங்க. நம்பி இறங்கலாமா? சரி, இறங்கி பாப்போங்க. அப்படி அந்த மண்டையை வந்தாலும் திரும்பி இது மேல ஏறி வந்துருவோங்க. சரி, கீழே இறங்கிட வேண்டியது. அப்புறம் சொல்ல மறந்துட்டு, இந்த கேம்ல நிறைய எண்டிங்ஸ்ல இருக்குங்க. சீக்ரெட் எண்டிங் இருக்கு, கார் எண்டிங் இருக்கு, டோர் எண்டிங் இருக்கு. அதெல்லாம் பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம உடனே போடுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன எண்டிங் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எந்த பொருள் கிடைக்குதோ அந்த எண்டிங்கை பண்ணிட வேண்டியதாங்க. ஓகே, ஒரு வழியா ஃபியூஸை மாட்டியாச்சுங்க. இப்போதைக்கு இந்த வீட்டுல பவர் கனெக்ஷன் கிடைச்சிருக்குங்க. இப்ப அந்த கேட்டை திறக்கலாங்க. ஓடுறா தம்பி. இப்ப போய் அந்த டோரை திறந்தோம்னா ஏதோ நம்மளுக்கு சாவி கிடைக்குதுங்க. அந்த சாவி என்ன ரூம் சாவின்னு பார்த்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே, மேல வந்தாச்சு. இப்ப பாத்துற வேண்டியதான் என்ன சாவின்னு. ஓபன் த டோர். ஓகே ரைட்டு, கதவு திறந்துருச்சு. இப்ப பார்த்தா தெரியும் என்ன சாவின்னு. என்ன சாவி? பர்பிள் கீயா? ரைட்டுங்க, பக்கத்து ரூம் தாங்க பர்பிள் கீயை வச்சு திறக்கிறது. அச்சோ, அவன் வேற வந்துட்டானா பிரச்சனை ஆயிருமே. சரி, இறங்குவோம். குறுக்க மட்டும் அந்த மண்டையை வரா. சரி, ஓகே, எதுக்கும் பார்த்துக்குவோம். வரலங்க, இந்த ரூம் தாங்க. இந்த ரூம்ல திறந்தா தெரியுங்க. ஆஹா, சரி, இப்போ இது எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஏன்னா சவுண்ட் கேட்டு கண்டிப்பா வருவாங்க. இப்போ இந்த சுத்தியை வச்சு நம்ம கீழே போகணுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல படிக்கு கீழே ஒரு பிளாங்க் வச்சு மறைச்சிருப்பாங்க. அங்க ஏதாச்சும் முக்கியமான பொருள் கிடைச்சாலும் கிடைக்கலாங்க. இப்போ இந்த மண்டையை வேற நம்ம மேல கூப்பிடணும், இல்லைன்னா கீழே நம்ம இறங்கும் போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம். அடே மண்டையா வாடா. வந்துட்டாங்க. அடே ஜெஃப் மண்டையா, முடிஞ்சா என்ன தொட்டு பாடுறா. டே, தொட்டு பாடுற. இப்ப வாடா. எஸ்கேப். அன்னைக்குமா எனக்கு தெரிஞ்சு கால் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்ப சட்டு புட்டுன்னு போனுங்க, இல்லைன்னா சவுண்ட் கேட்டு வருவாங்க கண்டிப்பா. இங்க அவன் வரக்குள்ள நான் படி கீழே போனுங்க. ஓடுறா தம்பி. ஆஹா, ஒரு வழியா வந்தாச்சுங்க. இந்த இடம் தாங்க. இந்த இடத்த பிளாங்க உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா ஏதாச்சும் பொருள் கிடைக்கும் நினைக்கிறேன். இதுக்காக கஷ்டப்பட்டு மேல இருந்து கீழே வந்தேன், ஒரு பொருள் கூட இல்ல. இப்ப இவ வேற என்ன நோட்ட விட்டானே. சார் என்ன விட்டுருங்க சார், அறியாத புள்ள தெரியாம வந்துட்டேன் சார். அடே மண்டையா, செவத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? செவத்தா ஒட்டிக்கிட்டு இருக்க. இவன் நம்மள மோப்ப முடிச்சுக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேங்க. இங்கேயே நின்றுகிட்டே இருக்கான். அடே டக்குன்னு போடா, நான் மாடிக்கு வேற போகணும்டா. இப்ப போறே இல்லையா? இல்ல சுத்தியில வச்சு மண்டையில அடிச்சிருவேன்டா. அப்பாடா, எப்படியோ போயிட்டாங்க. இப்ப சைஸா நம்ம மாடிக்கு போய் இந்த சுத்தியில வச்சு ஒரு பிளாங்க் உடைக்க வேண்டியது இருக்கு. நம்ம திறந்த அந்த பர்பிள் ரூம்ல தான் அந்த பிளாங்கே இருக்கு. அந்த பிளாங்க் உடைச்சிட்டு என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்தாதாங்க தெரியும். அந்த மண்டையை வரக்குள்ள நம்ம டக்குன்னு போனுங்க உடைச்சிட்டு, இல்லைன்னா சவுண்ட் கேட்டு கண்டிப்பா வருவான். ஓகே ரைட், ஓடுறா தம்பி. ஓகே, உள்ள வந்தாச்சு. முதல்ல இந்த இடத்துல எந்த பொருள் இருக்குன்னு பார்த்துட்டு உடைக்க வேண்டியதா. ஓ, கார் கீ. ரைட்டுங்க, கார் எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த பிளாங்கை உடைச்சிருவாங்க. இந்த வெண்டுக்குள்ள போக வேண்டியதான். ஓகே ரைட்டு, ஓடுறா தம்பி. இந்த ஏதோ ஒரு வழி போதா, இந்த வழியில போய் பார்ப்போம். ஓடுறா தம்பி. என்னடா இது, இங்க ஒரு கேப் இருக்கு. இங்க ஒரு பிளாங்க் வைக்கணுங்க. அது கார் செட்டில் தாங்க இருக்கும். இப்போ உடனே நம்ம கார் செட்டை நோக்கி போக வேண்டியதான். சவுண்டு கேட்டு அந்த ஜெஃப்டெக்ல இருந்த வெண்ட்ல வந்தாலும் வருவாங்க. வரக்கூடிய ஆளு தாங்க அவன். அப்படி வந்தானா நம்ம சோழி முடிஞ்சிச்சுங்க. ஒரு வழியா வந்தாச்சுங்க. ஓகே, இந்த பிளாங்கை உடைச்சு
கார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. கார் செட்டுக்கு வந்துட்டோம். ஏய் ஓடடா தம்பி. ஓகே ரைட்டு, இந்த பிளாங்க் தாங்க, இந்த பிளாங்க் எடுத்துக்குவோம். ஓகே ரைட், ஓப்பன் த டோர். ஓகே கார் நல்லா தாங்க இருக்கு. கிளம்பி கூட ஒரு ஓட்ட கார் தாங்க வச்சிருக்கோம். இவன் ஒரு நல்ல கார் தாங்க வச்சிருக்கான். சரி ஓகே ரைட், இப்போ முதல்ல இந்த பிளாங்க் வச்சு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்க போகணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க गाइस, தயவு செஞ்சு. ஓகேங்க, சட்டு புட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். பச்சைக்கு ஓகே வச்சாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல போய் பார்க்க வேண்டியதான் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஆனா எப்ப வேணா வந்தாலும் வருவாங்க அந்த ஜெஃப் த கில்லரு. கொஞ்சம் உஷாராதாங்க நம்ம போகணும். இந்த இடத்துல வந்தா கூட நம்ம ஓடவும் முடியாதுங்க, ஒளியவும் முடியாதுங்க. ரைட்டு, ஓடுற தம்பி. என்னடா உள்ள போய்கிட்டே இருக்கு. அச்சச்சோ வந்துட்டாங்க. சொன்ன மாதிரி வென்ட்ல. சார் என்ன விட்டுருங்க சார், நான் திரும்ப இந்த இடத்துக்கு வர மாட்டேன் சார். ப்ளீஸ் சார். ஐயோ ஓடணும். என்ன மண்டைய ஸ்ட்ரைட்டா போறேன். மண்டை எனக்கு கண்ணு தெரியலையோ, எங்க பாப்போம். அடே இந்த பக்கம் வழியே இல்ல, எப்படா போனேன்? எப்படியோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா ஓட வேண்டியதான். இப்ப எதுக்கு வந்தா எதுக்கு போனான் கூட தெரியல. ஏதோ ஒன்று அவன் கையில மாட்டி சாகலையே, அதே பெரிய விஷயம். ஓகே, என்னடா இது ரெட் கலர்ல ஏதோ காமிக்குது. என்னது இது 5-ஆ? சீக்ரெட் கோடா? ஓகே, பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி வேற இடத்துல இருந்தாலும் இருக்கலாங்க. இந்த வழியிலே போனா வேற ரூமுக்கு போவோம் நம்பிக்கை இருக்கு. ஓகே போய் பாப்போம். ஓகே, ஏதோ ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். ஓகே ஜம்பே. எத்தனை வாட்டி குதிச்சு எத்தனை வாட்டி கால் உடையும் தெரியல. சரி இந்த கபோர்டை திறந்து பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல. இது என்னடா ரூமு? இந்த ரூம் எதுக்கு தான் வந்தோன்னு தெரியல. என்னடா இது பியானோ இருக்கு. பீஸ் ஆஃப் மியூசிக் பேப்பர் வேணுங்க. 2 பீஸ் இருக்கும். அதை வேற நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அந்த பேப்பரை கண்டுபிடிச்சாதான் அந்த பியானோல இருந்து ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே இங்க எதுவும் இல்லைங்க. ஓகே இந்த வெண்டை ஓபன் பண்ணி போக வேண்டியதான். அந்த 2 பேப்பரை வேற தேடி கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கும் தான் தெரியல. சரி இந்த இடத்த விட்டு போய் பார்ப்போம், ஏதாச்சும் கிடைக்கும். இந்த வழி எந்த வழி தான் கனெக்ட் ஆகணும் தெரியலையே. என்னடா இது? ஓபன் த டோர். ஓ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் நம்ம. இன்னும் மாடியில பல பிளேஸ்ல செக் பண்ணாம இருக்கோங்க, ஏதாச்சும் பொருள் இருக்கானு. அதுக்கு முதல்ல அந்த மண்டையனை கீழே வர வைக்கணுங்க. அப்பதாங்க நம்ம மேல போக முடியும். அடே ஜெஃப் மண்டையா, வேமா கீழே வாடா, நான் மேல போகணும். நிறைய பொருளை எடுக்க வேண்டியது இருக்குல்ல. அடே ஜெஃப் த கில்லரு, நீ தைரியமான ஆளா இருந்தா கிட்ட வாடா பாப்போம். இந்த போட்டோ வச்சு தள்ளி விடுவோம், அப்பயாச்சும் வரானா பாப்போம். டே ஜெஃப் வரையாலே அச்சோ வந்துட்டாங்க. அப்படியே பின்னாடியே வா, ஓ வீட உனக்கே சுத்தி காமிக்கிறேன். அப்படியே மேல போயிட வேண்டியதாங்க மாடிக்கு. இன்னும் மாடியில போய் இன்னும் சில டிராயர்லாம் நம்ம திறக்கவே இல்லை. அதை முதல்ல திறந்து பார்த்துட வேண்டியதான். ஓகே முதல்ல இந்த டிராயரை திறக்கவே இல்லைங்க, திறந்து பார்த்துருவோம் ஏதாச்சும் இருக்கா. ஆஹா ஒண்ணுமே இல்லையே, எங்க பார்த்தாலும் ஒண்ணும் இல்ல. சட்டு புட்டுன்னு காருக்கு தேவையான ஏதாவது பொருளை கொடுங்கடா, நான் வேற தப்பிக்கணும்டா இவன் கிட்ட இருந்து. இவன் வேற வெறியோட என்னை சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம வேற லிஃப்ட் வேற போகவே இல்லைங்க. முதல்ல லிஃப்ட்ல போய் பாத்துருவோம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஓகேங்க லிஃப்ட் கிட்ட வந்தாச்சுங்க. சட்டு புட்டுன்னு லிஃப்ட திறந்து போகணுங்க, இல்லைன்னா இந்த மண்டையை நம்மளை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். ஓகேங்க 3rd ஃப்ளோர் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிறது 1st ஃப்ளோர். ஓகே 3rd ஃப்ளோர் அமுக்கும். ஏதாச்சும் ஒரு பொருள் நல்ல பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மண்டையனுக்கு மட்டும் நம்ம லிஃப்ட்ல போறது தெரிஞ்சிச்சுன்னா லிஃப்ட் வாசல்ல வெயிட் பண்ணுவாங்க, நம்மள போட்டு தள்ள. ஓகேங்க 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. இங்க கபோர்டு இருக்கு. இது வெறும் இதுதாங்க ரெஃபரன்ஸுக்கு. ஓ சூப்பருங்க, நம்மளுக்கு அந்த பியானோ பேப்பர் கிடைச்சிருச்சுங்க. மிஸ் ஆன பேப்பர். ரைட்டு ஓகே, மத்ததெல்லாம் திறந்து பார்ப்போம். ஓ இந்த டிராயர் திறக்க முடியல, எதுக்குன்னு தெரியல. ஓகே இந்த மிஸ் ஆன பேப்பரை போய் அந்த பியானோ கிட்ட போட்டுற வேண்டியதாங்க. ஓகே இப்போ 1st ஃப்ளோர்ல போய் இந்த பியானோ பேப்பரை வச்சிட வேண்டியதான். சவுண்ட் கேட்டு அந்த மண்டபையன் வந்தா நம்ம சோழி முடிஞ்சிச்சு. என்னதான் ஆகும் தெரியல. சரி போய் பார்ப்போம். அதே ஜெஃப் வாசல்ல மட்டும் நின்றாதடா, சோழி முடிஞ்சிருந்தா. அப்பாடா அவன் இல்லைங்க. எப்படியோ நம்மளுக்கு பியானோக்கு தேவையான ஒரு பீஸ் பேப்பர் கிடைச்சிருச்சு. இன்னொரு பீஸ் பேப்பர் தான் எங்க இருக்கும் தெரியல. அதையும் தேடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிரும். ஓகேங்க இந்த சட்டு போட்டு இந்த பேப்பரை வச்சுட்டு அடுத்த பேப்பரை தேடி போகணுங்க. ஓடுற தம்பி. அடே ஜெஃப் இன்னைக்கு நான் தப்பிக்க போறது உறுதி. இதுக்கு அடுத்து உன் கையில நான் மாட்ட மாட்டேல. எப்படியோ ஒரு வழியா வந்துட்டோங்க. இந்த பியானோ பேப்பர் அப்படியே வச்சுட்டு அடுத்த பியானோ பேப்பர் தேடி போக வேண்டியதான். அப்புறம் திரும்பி சொல்றேங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைபரும் பண்ணிருங்க. ஓகே அப்பதான் ஒரு சின்ன ஆதரவு எனக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் போடலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ரைட், இப்போ சடப்புடுன்னு ஓடி அடுத்த இதை தேடி போனுங்க, அடுத்த பீஸ் ஆஃப் பேப்பரை. ஓகே ரைட். அச்சோ அண்ணே மூஞ்சிய பக்கத்துல கொண்டு வரேன், எத்தனை வாட்டி சொல்றது. ஆகா டே 3 வேற ஆயிருச்சுங்க. கமுக்கமா வந்து சோழிய முடிச்சிட்டாங்க அந்த ஜெஃப். இதுக்கு அடுத்து அவன் கையில மாட்டவே கூடாதுங்க. ஓகே முதல்ல வந்ததுல இருந்து நம்ம பாத்ரூம்ல ஏதாச்சும் இருக்கானே பார்க்கல. ஓகே இப்போ முதல்ல போய் பாத்ரூம்ல ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்குதானே பார்ப்போம். பாத்ரூம்லயாச்சும் ஏதாவது பொருள் வைங்கடா. ஆஹா கிரானிலையாச்சும் வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஏதாச்சும் வச்சிருப்பாங்க கீ மாதிரி. இங்க ஒண்ணுமே காணுங்க. ஓகே மாடிக்கு போகணுங்க. அதுக்கு முதல்ல அவனை கூப்பிடணுங்க கீழே. அடே ஜெஃப் கொஞ்சம் வேகமா வாடா, டைம் ஆகுதுல, கொஞ்சம் வேகமா வாடா மண்டையா. இந்த ஜெஃப் மண்டையன் வருவானா வர மாட்டானா என்ன? வந்துட்டாங்க. அச்சோ எப்பயுமே உன்னை சுத்த விட்டு தானே நான் மாடிக்கு போகணும். காருக்கு தேவையானது 2 பொருள். ஒன்னு கார் கீ, அது எப்பயோ கிடைச்சிருச்சு. இன்னும் கேஸ்லின் மட்டும் கிடைச்சா நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த ஃப்ளோர்லயே நிறைய ரூம் லாக்ல இருக்குங்க. அதுக்கு என்னென்ன கீ வேணும் தான் தெரியல. ஓகே இதை அமைக்கி பாப்போம். லைப்ரரி கீ வேணும் போலங்க. அந்த பர்பிள் கீ எடுத்த ரூம்ல போய் இன்னும் பாதி இடத்த செக்கே பண்ணலங்க. அதுல முதல்
செக் பண்ணாதாங்க தெரியும் ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு. ஓகே, இது எப்பயும் போல ஒன்றும் இல்லை இங்க. முதல்ல அந்த பர்பிள் கீ எடுத்த ரூம்ல போய் பார்ப்போங்க ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு. ஏதாச்சும் பொருள் கிடைச்சாலும் கிடைக்கலாங்க இந்த பர்பிள் ரூம்ல. அங்க ஏதோ கேப் மாதிரி இருக்கு. ஓகே, உள்ள போய் பார்க்க வேண்டியதான். அடடா, இங்க ஒரு ரூமே இருக்குங்க. அட பாவிங்களா, வந்ததுல இருந்தே பார்க்கல. அச்சச்சோ, வந்துட்டாங்க. ரைட்டா, நம்ம சோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, சாரி, என்ன விட்டுருங்க, நாங்க ஒன்னும் செய்யல. என்னடா இது, ஜெஃப் மட்டும் என்ன காணோம். அடே ஜெஃப், இருக்கியா இல்லையா? என்ன நம்மள நோக்கி தான் நான் வந்தேன். இப்ப ஆளையும் காணோம், பேச்சையும் காணோம். டேய் ஜெஃப், இருக்கியா இல்லையாடா? வெளியே வரமா தெரியலையே. சரி போய் பார்ப்போம். என்னடா காணோம். அடே ஜெஃப் எங்க போயிட்டான் போலங்க. ரைட்ரா, இந்த ரூமுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் நம்மள புடிச்சு போடல, இல்லனா நம்ம சோழியை முடிச்சிருப்பான் அந்த ஜெஃப். இப்ப வேற நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வேற போகணுங்க. அப்போதான் இந்த பியானோ பேப்பர் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கும். அந்த மண்டையை வேற குறுக்க வந்துட்டானா போச்சே, என்ன செய்யறது. சரி போக வேண்டியதான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அந்த மண்டையை இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒர்றா தம்பி, ஒர்றா தம்பி. ஆஹா, கரெக்டா நம்ம போற வழியிலேயே போறாங்க இந்த ஜெஃப். அப்படியே போயிடுறா தம்பி, நான் இந்த பக்கம் போறேன். எப்படியா அவன் ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. நம்ம இப்படி இந்த பியானோ பேப்பரை வச்சு அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட வேண்டியதான். ஓகே ரைட்டு, ஓடுறா தம்பி, நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒரு வழியா கிடைக்க போகுது. அப்புறம் சிமுலேட்டர் கேம், அட்வென்ச்சர் கேம், சர்வைவல் கேம், இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க, அதையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு போட்டுருவோம் வேண்டியதான். ஓகே ரைட்டு, ஒரு வழியாக இந்த பேப்பர் வச்சாச்சுங்க. இப்போ இந்த ஆர்டர் படி இந்த பியானோவை நம்ம வாசிக்கணும். ஓகேங்க, இப்போ வாசிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் G5 அமுக்கணும், அப்புறம் A5, அப்புறம் #G5, அது D6, திரும்பி G5 அமைக்கிட்டோம்னா பியானோ அது ஆட்டோமேட்டிக்காவே வாசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மியூசிக்ல நல்லா தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஜெஃப்க்கு பிடிச்ச மியூசிக் தான் நினைக்கிறேன். திடீர்னு ஜெஃப் மியூசிக் வாசிக்கிறது இந்த ரூமுக்கு வந்தானா நம்ம சோழி முடிஞ்சிச்சுங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது இவங்கிட்ட இருந்து. ஏன்னா 1 மணி நேரமே மியூசிக் வாசிக்கிட்டு இருக்குங்க. சட்டு புட்டுன்னு இதை கொடுங்கடா ஸ்க்ரூ டிரைவரை. மியூசிக் முடிஞ்சா இல்லையா இன்னும் இருக்கா? எப்படியும் மியூசிக் முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. சவுண்ட் எல்லாம் குறையுது. ஓகே, மியூசிக் முடிஞ்சிருச்சுங்க. மியூசிக் நல்லா போட்டீங்கப்பா, வாழ்த்துக்கள். எங்கடா ஸ்க்ரூ டிரைவரை காணோம். ஓகே, திறந்து ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போனோம்னா ஒரு ரூமுக்கு போவோம்னு நினைக்கிறேங்க. போகும்போது பார்த்து போணுங்க. இந்த வழியில போகும்போது தாங்க அந்த மண்டையை சட்டுன்னு அடிச்சிட்டான். எதுக்கும் உஷாராவே போக வேண்டியதான். இந்த ஜெஃப் மண்டையை எங்க இருந்து வருவானே தெரியாது. ஸ்ட்ரைட்டா நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போறோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த இதை வெண்ட திறக்கிறோம். உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறோம். ஓடுறா தம்பி, அந்த ஜெஃப் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இதாங்க சான்ஸ். இப்போ இந்த இதை வெண்ட வேற திறக்கணுங்க. ஓகே, என்னடா இது பாக்ஸா இருக்கு, தள்ளிப்போ. ஓகே ரைட்டு, பச்சக்கு ஓபன் தி டோர். என்னடா திறக்காம இருக்கீங்க, திறங்கடா. ஓகே ரைட், ஓடுறா தம்பி. இங்கதாங்க ஒரு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க. இப்போ இங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ஏதாச்சும் இருக்கா? என்னதுடா இது? ஏதோ இருக்குங்க பேப்பர் மாதிரி. நோட்டாஸா? இதெல்லாம் யார் கேட்டா? ஓகே, ஒரு பக்கெட் இருக்குங்க. இந்த பக்கெட்டை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. இது என்ன பெரிய கபோர்டு லாக்கில் இருக்கு. ஓ, அந்த வென்ட்ரில் பார்த்தவங்க பாருங்க, ஒரு நம்பர், அந்த நம்பர் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் 3 நம்பர் போட சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது ஒரு நம்பர் தான். இன்னும் 2 நம்பர் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த ஜெஃப் மண்டைய குறுக்கம் வந்து நிற்கிறாங்க. எப்படியாச்சும் மோப்ப முடிச்சே வந்துடுறியாடா என்னை தேடி ஜெஃப் மண்டை. அப்படியே ஓடி போயிரு. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எதுக்கும் பொறுமையாவே போக வேண்டியதாங்க. இந்த லூசு பையன் நம்மள வர விட்டு அடிப்பாங்க. போடா அந்த பக்கம். என்னங்க ரெஸ்ட் ரூமுக்கே போறான். ஐயோ, அங்கதாங்க தண்ணி பிடிக்கணும். ஓகே ரைட்டு, போயிடுவான். அச்சோ, டேய் ஜெஃப், உனக்கு போக வேற வெளியே இல்லையாடா? பாத்ரூம் போய் போறியாடா? டேய் வாடா, உன்னை சுத்த விட்டு நான் அந்த பக்கம் வந்துடுறேன்டா பாத்ரூமுக்கு. வாடா தம்பி. ஓகே ரைட்டுங்க. இப்போ சைஸா நம்ம ரெஸ்ட் ரூம்ல போய் தண்ணி பக்கெட்டை வச்சு நம்ம ஒளிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா சவுண்ட் கேட்டு இங்கே வருவான். ஓகே, இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க. இந்த தண்ணியை வச்சு தான் அந்த ஐஸை உருக்க முடியும்னு நினைக்கிறேன், அந்த கிச்சனில் இருக்கிற பிரிட்ஜில். ஓகே ரைட்டு, இன்னும் வரக்கணுங்க. வந்துட்டாங்க. நோட்டை விடுறாங்க. எப்படா வாஷ் பேசன்ல தண்ணி ஓடுதுன்னு. திறந்ததே நான் தான். அப்போ எப்படி? ஓகேங்க, இவன் போனவனே அந்த பக்கெட்டை வச்சு அந்த ஐஸை உரிக்கிற வேண்டியதான். அந்த ஐஸ்குள்ள ஏதோ கீ இருந்துச்சு, அந்த என்ன கீ தான் தெரியலங்க. ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேங்க. இப்போ திறந்து போய் இந்த பக்கெட்டை எடுத்து போயிட வேண்டியதான். எதுக்கும் உஷாராகவே போக வேண்டியதான். அவன் மண்டே எங்கே இருப்பானே தெரியலங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பானா இல்லை இந்த இடத்துல இருப்பானான்னு தெரியல. எதுக்கு சுற்றி பார்த்துருவோம். ஆஹா, இங்கே தாங்க இருக்கான். வாடா தம்பி. அப்படியே பின்னாடியே நான் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் அந்த ஐஸை எடுத்து ஐஸை உருக்கி அந்த கீ எடுத்துக்கிறேன். ஓடுறா தம்பி, தங்கன்னு அந்த ஐஸை உருக்கணுங்க. ஓடுறா தம்பி, இக்கடா கிச்சன் இருக்கு. கிச்சன் இந்த இருக்கு. ஓகே, உருக்கியாச்சுங்க. என்னது அட்டிக்கி வந்து அந்த ரூம் போகணுங்க. அந்த ஏதோ மேலே போகுங்க. இதோட செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தாங்க. இங்கே போய் அந்த அட்டிக்கியை திறந்து பார்க்கணுங்க. இங்கே ஏதாச்சும் பொருள் கிடைச்சாலும் கிடைக்கலாங்க. ஓகே ரைட், ஓப்பன் த டோர். ஓகே, இங்கே போக வேண்டியதான். ஓகே, அச்சோ, இங்கே ஏதோ பேய் மாதிரி நிற்குது. பொம்மை தானா? ஓகே, ஏதோ கீ இருக்குங்க. லைப்ரரி கீ. ஆமாங்க, கீழே இருக்குங்க. நம்ம அப்ப கூட பார்த்தோம்ல அந்த லைப்ரரி கீங்க. அதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணுங்க. ஓகே ரைட், எப்படியும் நம்ம இந்த சவுண்ட் போட்டதுக்கு எப்படியும் அந்த மண்டையை வருவாங்க எப்படியும். அதனால இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இன்னும் நம்மளுக்கு கேசலின் மட்டும் கிடைச்சா போதும், நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாங்க. கேசலின் மட்டும் எங்கே தான்
இருக்குன்னு தெரியல. சீக்கிரமாவே கிடைச்சா நல்லா இருக்கும் கேசலின். ஜெஃப் த கில்லர் மண்டையன் வந்திருப்பானான்னு தெரியலையே, சவுண்ட் வேற கேட்க மாட்டுது. அடே சட்டு புட்டுன்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போடா, டக்குன்னு இந்த லைப்ரரி கீ வேற போட்டு பார்க்கணும் அங்க என்ன இருக்குன்னு. எப்படியும் வந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேங்க. இப்ப போக வேண்டியதான். இந்த ஜெஃப் மண்டையன் வேற எங்க போயிருப்பான்னு தெரியல. ஓபன் த டோர். ஓகே ரைட்டுங்க. இப்போ ஓட வேண்டியதாங்க. குறுக்க அவன் வந்தாலும் அவனை அடிச்சு மிதிச்சு ஓட வேண்டியதான். ஓடுறா தம்பி. அடே இங்க மட்டும் இருந்துடாதா தயவு செஞ்சு ப்ளீஸ்ரா. ஓகே ரைட். நம்மளுக்கு முன்னாடி இருந்தவன் ஹெல்ப்னு வேற போட்டிருக்காங்க. இப்படி ஹெல்ப் போட்டு என்ன பிரயோஜனம்? இவன் வேற வீட நடு காட்டுல கட்டி வச்சிருக்கான். ஓகே இங்க தாங்க. இப்போ இதை திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க. ஓகே ரைட்டு. என்ன நிறைய புக்கு தான் இருக்கு. இதாங்க. இந்த புக்கை எடுத்து நம்ம அந்த அட்டிக் ரூமுக்கு போகணுங்க. ஏன்னா இங்க ஒரு புக் ஷெல்டரே இருக்குங்க. அதை போய் அம்மாடி வரானே. அந்த புக் ஷெல்டர்ல இந்த புக்கை வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூம் ஓப்பன் ஆகுங்க. ஒரு சீக்ரெட் ரூமு. ஓகே ரைட். இப்போ அவனை இங்க வர வச்சு நம்ம இதுல குதிச்சிட வேண்டியதா. வாடா முடிஞ்சா புடிடா. ஓகேங்க. இந்த வழி எப்படியும் அந்த இதுல தாங்க கனெக்ட் ஆகும். பக்கத்துல இருக்க ரூம் தாங்க. அதுக்குள்ள நம்ம ஓடணுங்க. அவனுக்கு முன்னாடி நம்ம ஓடணுங்க. இல்லைன்னா அந்த மண்டையை நம்மள பிடிச்சிருவான். ஓகே இந்த தாங்க இருக்கான். டக்குன்னு ஓடிட வேண்டியதான் அந்த அட்டிக் ரூமுக்கு. ஓடுறா தம்பி. சட்டு புட்டுன்னு இந்த புக்கை போட்டு என்னதான் இங்க இருக்குன்னு பாக்கணுங்க. ஓடுறா தம்பி. போயிட்டோங்க. ஒரு வழியா வந்தாச்சுங்க. ஓகே இந்த புக் ஷெல்டர் தாங்க. இந்த புக்கை இங்க வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக் டோர் திறந்துடும். அம்மாடி யாரா இது வெள்ளை கலர்ல ஏதோ பொம்மை மாதிரி வருது. ஆஹா ஷார்ட்கனுங்க. இன்னைக்கு அவன் சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தம்பி இப்ப வாப்பா. எப்பா அடே ஜெஃப் இப்ப வந்து பாரு. இப்ப வந்து பாடுறா டே ஜெஃப். முடிஞ்சா இப்ப தொட்டு பாடுறா டே. என்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியுமா? தண்டி ஷார்ட்கன் இருக்கு. எடுத்து போட்டேன் வைவேன். நீ செதறிடா டே. நானும் எவ்வளவு நேரம் தான் கத்திக்கிட்டு இருக்குது. உனக்கு அவ்வளவுதானே லிமிட். அடே முடிஞ்சா வாடா. வந்துட்டாங்க. தமிழ் எப்படி என்னங்க ஏதோ செதறுது. அவன் கத்திங்க. இந்த கத்தியை டூ நாட் டச்சா எங்க எடுக்க முடியலங்க. அவன் கத்தியை ஏதோ ஆகுதுங்க. எனக்கு ஏதோ புளிய பூச்சி புரியாத மொழியெல்லாம் வருதுங்க. ஓகே எடுத்துடுறா தம்பி. எடுக்க முடியலையே. எடுறா தம்பி. எடுத்தாச்சுங்க. இது ஒரு எண்டிங் தாங்க. இந்த கத்தி வச்சு ஒரு எண்டிங் பண்ணலாம். ஓகே ரைட்டு. நைட் மேர் கீ கிடச்சிருக்கு. இது அப்புறம் எடுத்துக்கலாங்க. இப்போ ஷார்ட்கன் திரும்பி ரீலோட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா இந்த மண்டே பையன் எப்போ வேணா வரலன்னு 120 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போதும் நம்மளுக்கு. இப்போ முதல்ல நம்ம படிக்கிட்ட போகணுங்க. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட ஒரு ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்லாப் நம்ம சுட்டோம்னா ஏதோ கீ கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே தாங்க இந்த லொக்கேஷன் தான். இப்போ கரெக்டாக சுட்டோம்னா ஏதோ கீ இருக்கு பார்த்தீங்களா? அந்த கீ என்னதுன்னு தெரியல. ஓகே இங்கே போட்டுட்டு அது என்ன கீன்னு பார்த்துட வேண்டுங்க. ஓடுறா தம்பி. ஓகே என்ன கீ? ஆரஞ்சு கீ. ஆமாங்க லைப்ரரி கீ கிட்ட இருக்குங்க. ஓகே ரைட். இப்போ சட்டு புட்டுன்னு ஓடி இப்போ இந்த ஆரஞ்சு கீயை வச்சு அந்த ரூம்ல திறந்துட வேண்டியதாங்க. ஓகே ரைட். இந்த தாங்க இந்த ரூம். ஓகே ஓபன் த டோர். ஏதோ இருக்குங்க. ஏதோ கீ இருக்கு. ஸ்டோரேஜ் கீ. ஆமாங்க அட்டிக் ரூம். கேஸ்லினுங்க. சூப்பர் கேஸ்லின் கிடச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டோரேஜில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த கேஸ் கேனை எடுத்து நம்ம போக வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. காருக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிருச்சுங்க. ஓகே இப்போ இந்த கேஸ்லின் இந்த ஸ்டோரேஜ் ரூமை திறந்து பார்த்தோம்னா இந்த மண்டபம் எந்திரிக்கலங்க. அட பாவிங்களா ஒன்றுமே இல்லையாடா. சரி இந்த கேஸ்லின் இப்போ எடுத்து கார்கிட்ட போக வேண்டியதாங்க. ஓகே ரைட்டு. நம்ம தப்பிக்க போகிறோம் இவங்கிட்ட இருந்து ஒரு வழியாக. ஓகே ரைட்டு. இந்த கேஸ்லின் எடுத்து கார்கிட்ட போட்டுற வேண்டியதாங்க. எப்படியும் அந்த ஜெஃப் த கில்லர் எந்திரிச்சிருக்க மாட்டான். அதுக்குள்ளே நம்ம கேஸ்லினை போட்டுட்டு வந்துட வேண்டியதா. ஓகே கார் ரூம் எங்கடா இருக்கு? இதாங்க. ஓகே ரைட். இப்போ இந்த கேஸ்லின் இங்க போட்டு கார் கீ எடுத்து வந்துரும். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா வேலை இருக்கும். ஓகே ரைட். அடே தம்பி எடுறா தம்பி. ஓகே கார் கீ கிடைச்சிருச்சு. இப்போ கார் கீ இங்க போட்டு நம்ம கேஸ்லினை ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு வந்துருவாங்க. ஓகே ரைட். ஓடுறா தம்பி. இனிமேல என்ன யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே வளவலன்னு பேசாம டக்குன்னு கேஸ்லின் ஊத்திட்டு கார் கீ எடுத்துட்டு தப்பிச்சிட வேண்டியதான். ஓகே ஊத்துறா தம்பி. ஊத்தியாச்சு போலங்க. ரைட்டு. இப்போ கார் கீ எடுக்கிறோம். பறக்கிறோம் கார்ல. ஓகே ரைட்டு. ஓடுற தம்பி. இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஜெஃப். ஓகே எந்திரிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த நேரம் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே கார்க்கு எடுத்தாச்சு. அடே ஜெஃப் த கில்லர் அண்ணன் போயிட்டு வரேன். அடுத்த வாட்டி பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். ஓகே ரைட்டு. இப்போ ஓட வேண்டியதாங்க. ஓகே பாய் ஜெஃப் த கில்லர். ஓகே வந்தாச்சு. இப்போ கீயை போடுறோம். வண்டியை எடுக்கிறோம். ஓகேங்க வண்டியை எடுத்தாச்சு. பாய் குட் பாய் கயா. பாய்டா ஜெஃப் த கில்லர். ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க.